வணக்கம். நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை பார்ப்பதில் மிக்க சந்தோஷம். நிறைய பர்சனல் கொஸ்டின். என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்எட் வரைக்கும், பிஎட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, எம்எட் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, எம்பிஏ டிப்ளமா பண்ணியிருக்கேன் லண்டனில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். போதுமா? என்கிட்ட எத்தனை சவரன்? என்கிட்ட சவரன்லாம் ஜாஸ்தி கிடையாது. எல்லாம் பொண்ணுங்க அவங்ககிட்ட தான் இருக்கும். நான் ஜாஸ்தி கோல்டு வச்சுக்கிறது இல்லை, எனக்கு அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? இதெல்லாம் பர்சனல் கொஸ்டின். அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் படங்கள்லாம் அனுப்பாதீங்க. குட் மார்னிங் குட் ஈவினிங் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பாதி நேரம் டைம் இருக்காது. நான் அதை வந்து பார்க்கறதில்ல, சில நேரம் ஓப்பன் பண்ணி பார்க்கறதில்ல. முக்கியமாக யாருக்கா பிரச்சனைன்னு மெசேஜ் அனுப்பினா மாத்திரம் நான் அவங்கள என்னை கூப்பிடுங்கன்னு டைம் சொல்லி கொடுக்குறேன். அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்த அடைக்காமல் பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. மற்றவங்களுக்கு நான் உதவி செய்ய நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பாதீங்க தயவுசெய்து. பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறதில்ல நான். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்மளுடைய நகைக்கடைக்கு வருவோம். இதுதாங்க, திஸ் இஸ் இது வந்து ஜிர்கான் அப்படிங்கிற ஸ்டோனு. ஓகேங்களா? ஒயிட் கோல்டில் வச்சு, இதனுடைய ஃப்ரெண்டு இது. அதை வந்து அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. யாரோ கேட்டாங்க, ஏமா ஒரு கையில் செய்கிறீங்க அப்படின்னா, ஒயிட் கோல்டில் வச்சு பேர்ல்ஸ் அடியில் வச்சு கழுத்தில் வைக்கிற சோக்கர். அது சின்ன பசங்க போட்டால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? என்னுடைய ஃப்ரெண்டு இது, என்னது கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்சிங் பேங்கிள். அதாவது நிறைய ஒயிட்டாக போடுறத விட நடுவில் ஒரு ரிலீஃப், ஒரு ரூபி, நார்மல் ரூபி ஸ்டோன் வச்சு இது பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு வளையல் போட்டால் போகிறோம். இதுவும் என் ஃப்ரெண்டு தான். இந்த செட்டை நீ என் செட்டை காமிப்பா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பினான். சரிப்பா காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை போட்டேன் நான். ஓகேங்களா? எனக்கு ஃப்ரெண்டுன்னா என் வயசில் இருக்காது, எல்லாம் என்னோட ரொம்ப சின்னவங்களாக இருப்பாங்க. 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, 32 வயசு, அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஓகேங்களா? அவங்க காமிச்சாங்க. இன்றைக்கு நம்மளுடைய நகைக்கடை முடிந்தது. அப்போது நம்மளோட டாப்பிக்கு வருவோம். உங்கள் மேலே நீங்கள் அசாத்திய நம்பிக்கை வைக்கணும். இவங்க அவங்கெல்லாம் தான் நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு உதவி நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை உங்கள் எண்ணங்கள் கொண்டு நீங்கள் உண்டாக்குறீங்க. அதனால் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு யோசனை பண்ண முடியாது. அடுத்தவங்க செஞ்சால் யார் என்ன சொன்னாலுமே அதில் ஒரு ஒரு 5% 10% அவங்களுடைய சொந்த எண்ணங்கள் அதில் சேர்ந்துருக்கும். புரிஞ்சுதான்? அதனால் எண்ணங்கள் சேர்ந்துருக்கும் போது அது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை, விஷயங்களை, வேண்டுதலை நீங்கள் பார்த்து நீங்கள் தான் செய்யணும். முறைய யாரும் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. உங்கள் தேவைகளை பொறுத்து உங்கள் பலம் பலவீனம் ரெண்டும் உங்களுக்கு தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு ரொம்ப பலவீனத்தை அடுத்தவங்கள்ட்ட நம்ம காமிச்சிட மாட்டோம் இல்லையா? நிறைய விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியாது, சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் கூடாது. புரிஞ்சு? உங்களை பலம் பலவீனம்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு நல்லா யோசித்து அது நம்ம மனசில் பதிய விடணும். எதுக்கு எவ்வளோ சக்தி வேணும், நம்மளால் எவ்வளோ சக்தி உண்டாக்க முடியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அளவிட முடியாத சக்தி உண்டவர் எல்லாருமே. நான் மாத்திரம் இல்லை, நீங்கள் 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 எல்லாருக்குமே சக்தி உண்டு. நாம் அதை தேடி கண்டுபிடிச்சி அதை உபயோகிக்கணும். உபயோகிக்கிறது எப்படி நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு தான் தோன்றி போல் தானாக தோன்றுகின்ற ஒரு செடி, மரம், கொடி, சுயம்புலிங்கம் நிறைய, துயம்புலிங்கம் நிறையா இருக்குல்ல, லிங்கம் போல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை நீங்களே யோசனை பண்ணி இதுதான் என்னுடைய சக்தி, இதை நான் இப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள் கனவு மெய்ப்பட வேண்டும். இதெல்லாம் எனக்கு நடக்கணும்ப்பா, இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். அந்த கனவுகளை மெதுவாக நினைக்க தொடங்க வேண்டும். கற்பனை. நீங்கள் தான் சிருஷ்டிகர்த்தா, நீங்கள் தான் படைப்பாளி. நீங்கள் படைப்பாளி இருக்கும்போது உங்களுடைய கற்பனை, உங்களுக்கு என்ன வேணும்? இப்போது ஒரு கார் வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த கார் இப்படி இருக்கும், இந்த கார் இந்த நிறத்தில் இருக்கும். டொயோட்டா கார்னு வச்சு டொயோட்டா கம்பெனியில் போகணும், ஆடி கம்பெனியில் போகணும், வேறு ஏதாவது சுசுக்கி போகணும், எந்த கம்பெனி இருக்கோ அது போய் நீங்கள் அந்த காரை வாங்க போகிறீங்க. அந்த கார் வாங்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்?
காசு வேணும், பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே நுணுக்கமாக எந்த பேங்க்கில் போகிறீங்க, யார் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க, உங்கள் கையில் என்ன காசு இருக்குது, அதை எப்படி போட போகிறீங்க, எல்லாத்தையும் அப்படியே விவரமாக கற்பனை பண்ணுங்கள். கற்பனை எல்லாம் பண்ணிவிட்டு ஷோரூம் போகிறீங்க. அடுத்தது கற்பனையிலேயே ஷோரூம் போகிறீங்க, காரை சூஸ் பண்ணுறீங்க. காரில் வந்து ஒரு ரைடு போயிட்டு வரீங்க, வந்து வரீங்க, திரும்பியும் இதுலேருந்து ஆள் வரான், அவன் செக்கை கொடுக்குறான், ரெஜிஸ்ட்ரேஷன் போகுது, ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நேராக கொண்டு வந்து வீட்டில் டெலிவரி கொடுக்குறான் வண்டி. நீங்கள் அதை உங்கள் ஒய்ஃபு, குழந்தை, இல்லாட்டி நீங்கள் உங்கள் கணவர், உங்கள் அம்மா அப்பா அப்படி எல்லோரையும் கூட்டிகிட்டு ஒரு ரைடு போயிட்டு வரீங்க. எடுத்தோன்னே கோவில் போகிறீங்க, கோவிலில் ஒரு மாலை வாங்கி வண்டியில் போடுறீங்க. இத்தனை விவரமாக இத்தனை டீட்டெயிலாக எடுத்தோடனே அவன் கொஞ்சம் தான் டீசலோ பெட்ரோலோ போட்டு தருவான். நீங்கள் போட வேண்டிய பெட்ரோல் இப்படி லைனாக விவரமாக நுணுக்கமாக ஒரு படம் வரையும் போது இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், புருவம் இந்த மாதிரி வரணும், உதடு இந்த மாதிரி அழகாக இருக்கணும், அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நம்ம நுணுக்கமாக வரைவது போல் உங்கள் கற்பனா சக்தி கொண்டு, உங்களுடைய படைப்பாளியின் புத்தி கொண்டு இதை எல்லாத்தையுமே படைச்சிட்டு முடிஞ்சுது, நான் இப்போ காரில் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான் அப்படி நீங்கள் சொல்ல, இந்த ஆழ்மனதுக்கு அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது. நிஜம் நினச்சி அதை நம்பி அதை உள்வாங்கி அதிர்வலை உண்டாக்கி பிரபஞ்சத்துக்கு அனுப்பி பிரபஞ்சம் அதோட என்ன சேமிப்பு கிடங்குலேருந்து உங்களுக்கு ஆவணம் செய்யும். இதுதாங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட். விஷுவலைஸ், இமேஜின், கிரியேட். காட்சிப்படுத்து, கற்பனை செய், உண்டாக்கிவிடு. புரிஞ்சுதா? உண்டாக்கி உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை. ஒரு பணம் வேணுமா, அந்த பணத்தை என்னெல்லாம் பண்ணணும், எங்கேருந்து வாங்கணும், எப்படி பண்ணணும், எதுக்கு கொடுக்கணும், என்ன வாங்கணும், ஒரு நகை வாங்கணுமா, ஒரு வீடு கட்டணுமா, எல்லாத்துக்குமே விவரமாக யோசனை பண்ணுங்க. விவரமாக கற்பனை சக்தியில் யோசனை பண்ணி உண்மையாக நடந்ததாகவே நினச்சி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தாங்க நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயம் கண்டிப்பாக நடக்கும். சூழ்நிலையோட அடிமையாக நீங்கள் ஆகவே கூடாது. சூழ்நிலையோட அடிமையாக தினம் காலையில் எழுந்தோம், குடித்தோம், ரெடி ஆனோம், டிஃபன் சாப்பிட்டோம், குழந்தை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டோம், ஆஃபீஸ் போனோம், திரும்பி சாயங்காலம் வந்து காப்பி குடித்தோம், டிவி பார்த்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும். இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையோட அடிமையாக்கக்கூடாது. தினம் ஒரு புது விஷயம் செய்ய பார்க்கணும். ஒரு கோவிலுக்கு போனோம், இன்றைக்கி வந்து சும்மா நான் ஒன்றும் இல்லாமல் ஷாப்பிங் மேலே சுற்றிட்டு வருவேன். வேலை வெட்டியே இல்லாமல் ஷாப்பிங் மேலே சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவேன். அந்த ஸ்மெல்லு, அந்த ஜனங்க போகிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சுதா? சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பேசாமல் வந்துடுவேன். நகை கடைக்கு போயிட்டு சும்மா நகையெல்லாம் அப்படி பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு வேறு மாதிரியான விஷயம் அது. ஸோ சூழ்நிலையோட அடிமையாக மாத்திரம் தயவு செய்து ஆகிவிடாதீர்கள். நான் வேறுபட்டவன் என்று முன்னேற்ற பாதையை திரும்பி பின்னாடி பார்க்காதீங்க. முன்னாடி இப்போ இருக்கிற இடத்த பாதையை பார்த்து, அதோ தெரியுது பாரு என்னுடைய எதிர்காலம், அதோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நடந்து போயிட்டே இருங்க. திரும்பி கூட பார்க்காதீங்க. திரும்பி பார்க்காம போனீங்கன்னா நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை கண்டிப்பாக அடைந்து விடுவீர்கள். நீங்கள் முன்னேற்ற பாதையில் செய்யும்போது தன்னிச்சையாக நீங்கள் செய்யுங்க. நிறைய எல்லாருடைய அட்வைஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு சரியாக தோணுதோ அதுதான் செய்யணும். இன்னொரு விஷயம், நான் எப்போவும் சொல்லியிருக்கேன், ஒரு வட்டம் சதுரத்துக்குள்ளே உட்காராதீங்க. நேற்று ஒருத்தர் வந்து என்கிட்ட, ஒரு அம்மா வந்து என்கிட்ட பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 4 மாதம் குழந்தை, அப்புறம் 6th படிக்கிற குழந்தை, ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, நான் வந்து வேலை செய்யணும், ஆனால் என்னால் வேலை செய்ய முடியாது, 7 மணி நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறான், எப்படி பண்ணுறது? நான் நினச்சிட்டேன். நான் சொன்னேன், இதை பாருமா, நீ ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் நான் வேலை செய்ய முடியாதுன்னு, அப்போ எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது? ஹெல்ப் பண்ணணுன்னா இதுதான், உன்னால் முடியும். நான் சொன்னேன், முதல்ல குழந்தைய பார்த்துக்க ஒரு ஆள் அந்த 8 மணி நேரத்துக்கு போடு, நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய், உன் கண்காணிப்பிலும் குழந்தை இருக்கும், வேலைக்கும் ஆள் இருக்கும், உன் பணமும் சம்பாதிக்கலாம், கணவருக்கும் வேலை இல்லாமல் நீயும் வேலை இல்லாமல், நான் இந்த வட்டம் சதுரனுக்குள்ளே தான் உட்காருவேன், இப்படி தான் உட்கார முடியும்னா நீ அப்படியே தான் இருப்பேன், நீ மாறவே மாட்டேன். உங்களுக்கும் தான் அது. நான் இப்படி தான் இருப்பேன், இந்த சூழல் இப்படி ஆகிப்போச்சு, இது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு வந்து விடிவே வராது. பண்ணியே ஆகணும். உங்களுக்கு அந்த கட்டாயம் வந்தே ஆகணும். அப்போ தான் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வேணுங்கிற விஷயங்கள் நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அடைவதற்கு 3 ஸ்டெப் தான்.
தெளிவாக என்ன வேணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கணும். இதுதான் வேணும், இந்த வீடு இப்படி இருக்கணும், என் பையன் கல்யாணம் இப்படி நடக்கணும். ஒவ்வொரு விஷயம் எனக்கு கேட்குறது, பையன் கல்யாணம், வீடு, பணக்கஷ்டம், அப்புறம் வந்து பொன் கல்யாணம், பணம் கடன் வாங்கினவர் திரும்பி கொடுக்கவில்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு கடன் திரும்பி வரணுமா, வீடு கட்டணும், அதுதான் வேணும்னா அதுக்குள்ளே ஆயத்தம், மென்டலாக ஆயத்தம் பண்ணிக்கோங்க. எப்படி ஆயத்தம் பண்ணணும்? தேவையான விஷயங்களை நீங்கள் அடைந்ததாக கற்பனை பண்ணுங்கள். அடைந்தவுடன் ஏற்படுகின்ற உணர்வை தூண்டுங்கள். எல்லா நாடு 5 சென்ஸ் இருக்குல்ல, 5 புலனையும் ஊக்குவிச்சு அது வந்ததை பற்றி தெரிவிங்க. உங்கள் 5 புலனுக்கும் மணத்துருங்க. வீடு நல்லா ஸ்மெல் வருது, பெயிண்ட் ஸ்மெல்லு, டோர் இப்படி இருக்குது, அழகாக இருக்குது, கண்ணால் பார்த்துட்டேன். காதில் பக்கத்து வீட்டு வெளிலேருந்து பூஜை பாட்டு காதில் விழுது, நல்லா சுவாசிக்கிறேன், அருமையான காற்று. இதுதான் 5 புலனை ஆக்டிவேட் பண்ணுறது. நீங்கள் வேணுங்கிற விஷயத்துக்கு ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலமாக உணர்வுகளை தூண்டி உணர்வை ஆழ்மனத்துக்கு கொண்டு போகணும். ஆழ்மனத்திலேருந்து தான் அது வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு போகும். ஒரு சந்தோஷம், ஆனந்தம், திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. என் வீடு, என் பையன் கல்யாணம் நடந்துச்சு, ஒரே சத்தப்பா, மேலே சத்தம், புடவை சலசலப்பு, பூவாடை, சாப்பாட்டு மனம், சாப்பாட்டு ருசி, 5 புலனும் அதை உணரணும். உணர்ந்து நீங்கள் இமேஜினேஷன்லேயே உணர்ந்து அதை என்ன பண்ணணும், கொண்டு போய் இங்கே செலுத்தணும். உங்கள் 5 புலனால் உங்கள் தேவை மாத்திரம் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். இவன் இதை சொல்லிடுவானே, ஓ இந்த வீடு இவனுக்கு பத்துமா, இவன் வந்துடுது அப்படி, அதெல்லாம் நினைக்கிறேன். இந்த வீடு எனக்கு வேணும், என் வீடு இப்படி இருக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், இப்படி இருக்கணும், என் பணம் திரும்பி வரணும், அவங்க வாழ்க வளமுட, என் பணம் வந்துருச்சுப்பா, நான் என் கடன்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன், ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு ஃபோன் கால் கிடையாது, ஆளுங்க வந்து வாசலில் நிற்கிறது கிடையாது. இப்படியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். விஷுவலைஸ் பண்ணி நினச்சி காட்சிப்படுத்தி நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணி 5 புலனை அனுபவித்து உள்ளே கொண்டு போய் அடக்கி அது அப்படியே பலன் தரும். வெகு 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 விரைவில் பலன் தரணும்னா இதுதான் 5 புலன்களையும் கொண்டு அனுபவியுங்கள். இப்படி நடத்தி கொள்ளுங்கள். நான் உறுதியானவன், எந்த சூழ்நிலையும் என்னை மாற்றாது, எனக்கு தேவையானவற்றை நான் மிக நன்றாகவே அறிந்திருக்கிறேன், அனைத்தையும் அடைந்து தேவையானவற்றை அடைந்து ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நான் இருக்கிறேன். அதான். அடுத்து இந்த மார்வாடி கதை கொஞ்சம் தான் சொன்னேன், மீதியை சொல்கிறேன். அவங்களுக்கு எப்படி சேமிப்பு வருது? அவங்க ஊர்லேருந்து புறப்பட்டு வராங்க. ஒரு காலத்தில் அவங்க ஊரில் பஞ்சம் இருக்கும்போது அங்கே இருக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வீட்டில் வயது முதிர்ந்தவங்க மற்றவங்களாம் வீட்டில் வச்சுட்டு அங்கே இருக்கிற சொத்தெல்லாம் பாதுகாக்க சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு போயிடுறாங்க. போயிட்டு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ரயில் போக முடியாத இடத்துக்கு கூட மார்வாடி போயிடுவார், காற்று நுழைய முடியாத இடத்துக்கு கூட அவங்க போயிடுவாங்க. ஒரு சின்ன வட்டி கடை போட்டு ஒரு மூக்குத்தியோ ஏதோ ஒன்று அடகு வச்சு அதுக்கு ஒரு வட்டியை வாங்கி 600 கொடுத்து 200 கொடுத்து 300 கொடுத்து வட்டியெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு அவங்க வீட்டம்மா அவருக்கு சாப்பாடு அனுப்பாங்க. நான் சொன்னேன்ல நேற்று, 2 ரொட்டி, ஒரு ஊறுகாய், ஒரு ஸ்வீட் ஊறுகாய், அதை கொடுத்து அனுப்பி அவங்க பார்த்துப்பாங்க, வீடை சுத்தமாக வச்சுப்பாங்க, வர்ற பணத்தை எல்லாம் சேமிப்பாங்க. இப்போ ஒரு 10 லட்சம் கொடுத்து 30,000 வட்டினா 10,000 கண்டிப்பாக எடுத்து வச்சுருவாங்க. 20,000 தான் திரும்பியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சேமிப்பு சேர்த்து வீடு வாசல் எல்லாமே வாங்கிடுவாங்க. ரெண்டாவது, அவங்க கம்யூனிட்டியில் யாராவது கொஞ்சம் தாழ்ந்தால் ஒரு குரூப்பாக சேர்ந்து அவங்கள கண்காணிப்பிலேயே மேலே கொண்டுருவாங்க. வியாபாரத்தில் நொடிஞ்சாலும் மேலே நமக்கு ஒற்றுமையே கிடையாது. அவன் கீழே வந்தான், நல்லா விழுந்தாயா, ரொம்ப ஆட்டம் போட்டான், அதான் அப்படி சொல்லி விட்டுடுவோம். திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம். ஆனால் அவங்க கம்யூனிட்டி அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக தாழ்ந்து போகணுன்னு மேலே கொண்டு வந்து ஊர்லேருந்து யார் வந்தாலும் அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது, கொடுத்துருவாங்க. அவங்க ஊருக்காரனால வீட்டில் வச்சு அரே ராம், அரே பாய், சாய் தால் லாவ் அப்படின்னு சொல்லி டீ கொண்டு சொல்லி சாப்பாடு கொண்டு சொல்லி அப்படியே பண்ணி அவங்கள கொஞ்சம் வளர்த்து விட்டு நல்ல வேலைக்கு போட்டுருவாங்க. அவங்களுடைய விஷயம் அவங்க வீட்டு அம்மாலேருந்து எல்லாமே சேமிப்பில் தான் இருக்குது. ஒன்றுமில்லை, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய மார்வாடி ஜுவல்லரி. அந்த அம்மா இன்னும் அப்பளம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க சவுகார்பேட்டில். அப்பளம் அவங்க ஊருக்கு வேணுங்கிற ஊறுகாய், இந்த மிளகா ஊறுகாய், மாங்காய் எல்லாம் கடுகு போட்டு பண்ணுவோம். எல்லாம் பண்ணி சின்ன சின்ன டாடியில் சப்ளை. அந்த அம்மா தனியாக ஒரு சிறுவாடு சேர்த்து காசு சம்பாதி. என்ன வேணும்னா குடும்பத்தில் ஒத்துமையும் பணம் சேர்க்கின்ற. நமக்கு வந்து ஒரு
ஒரு 2 கோடி ரூபா வந்து என்ன டக்குன்னு ஒரு வண்டி வாங்குறது, ஊரெல்லாம் பரப்பு. இவன் என்ன பண்ணுவானா, சவுகார்பேட்டைன்னு இருக்குது சென்னையில், அங்கே ஃபுல்லாக மார்வாடிங்க தான் வியாபாரம். இந்தியாவிலேயே 40 to 50% வியாபாரி இவங்க தான், பணம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், அவன் வீட்டில் காரு வீடு பெரிய வீடு இருக்கும், இருந்தாலும் அவன் ஸ்கூட்டர் எடுத்து தான் அங்கே ஃபுல்லாக சுற்றி சுற்றி வருவான். ஸ்கூட்டியில் தான் போவான். வேண்டாத ஆடம்பரம் காமிக்கவே மாட்டான். கல்யாணம் கூட இப்போ தான் கொஞ்சம் பெருசாக பண்ண ஆரம்பித்தாங்களுடைய, நார்மலாக ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க. நம்ம செட்டியாருங்க மாதிரி அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய நகை எல்லாமே அழகாக வச்சுருவாங்க. என்றைக்கு ஒரு பொண்ணு பொறுக்குதோ அன்றைக்கி சவரன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நிறைய நகை பண்ணி போட்டுப்பாங்க. அப்படி தான் அவங்ககிட்ட பணம் சேருது. நாம் எப்படி சேர்க்கணுன்னா, நகை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அட்லீஸ்ட் தினம் ஒரு 10 ரூபா சேமிப்புன்னு ஒரு டப்பாவில் போடுங்க, 10 ரூபா கடனுக்கு போடுங்க, 10 ரூபா வீட்டு செலவு கொடுங்க. இதை வச்சே நம்ம நடத்தலாம் குடும்பத்தை. 10 ரூபாயிலும் வீடு நடத்தலாம், 10 லட்சத்துலேயும் வீடு நடத்தலாம். இது தாங்க மார்வாடியின் சேமிப்பு தன்மை. அவங்களோட பணம் சேர்கிறதுக்கு காரணம் இந்த லாப சுப் பூஜை, நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க. அவங்க பண்ணாத கோவில் கட்டிருக்காங்க, நிறைய சாப்பாடு போடுவாங்க. போய் நின்று பிச்சை கேட்டால் 10 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க, அந்த வழக்கமே அவங்க கிடையாது. ஆனால் சாப்பாடு போட்டுருவாங்க. அவங்க கோவிலில் போய் சாப்பாடு, அவங்க ஊரில் போய் கோவிலில் சாப்பாடு, ஊரில் எலிக்காக ஒரு கோவில் வச்சுருக்காங்க, அந்த எலிக்கு சாப்பாடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தான தர்மம் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நம்மளை வயரடிச்சும் வட்டி வாங்கி படைப்பாங்க. ஆனால் அது அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதில்லை. ஏன் அப்படின்னா, இந்த தான தர்மம் பண்ணுறதுனால வந்த பணத்தில் 10% அவங்க வந்து தான தர்மம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும், நான் யாருக்கோ சொன்னேன், ஒரு பிடி அரிசியும் ஒரு ஸ்பூன் பருப்பும் ஒரு டப்பாவில் தினம் போடுங்க, மாத கடைசியில் ஒரு சாப்பாடு பொங்கி ஒரு 4 ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு. இதில் தாங்க வாழ்க்கையின் சூட்சுமமே அடங்கியிருக்கு. தர்மம் பண்ணுறவங்க தான் மார்வாடிங்க. அவங்க பொல்லாதவங்க, வட்டி வாங்குறாங்க, ரொம்ப ஸ்டிஞ்சி கஞ்சப்பத்தனமானவங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்ய வேண்டிய கடமை, கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிச்சிருவாங்க. ஓகேயா? இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.